ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெகட்டி மீட் பால்ஸ். ஸோ இந்த ஸ்பெகட்டி மீட் பால்ஸில் நம்ம ஸ்பெகட்டி தனியாக, சாஸ் தனியாக, மீட் பால்ஸ் தனியாக செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸியான மீட் பால்ஸ் செய்யணும்னா நான் சொல்கிற ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மீட் பால்ஸ்க்காக 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது கூட 1/4 கப் மில்க் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஃபேட் கண்டென்ட் மீட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் சீஸ், 1 ஆனியன் கட் பண்ணது, 6 கார்லிக், அப்புறம் சீசனிங் உங்கள் சாய்ஸ் தான். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ போடுறேன். அண்ட் சால்ட், அப்புறமா பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கூட 1 கப் ஆஃப் மீட். ஸோ எவ்வளோ ஃபேட் இருக்கோ மீட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு மீட் பால்ஸ் நல்லா இருக்கும். இப்போ என்னோடய சின்ன தம்பி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் இந்த குளத்தில் மிக்ஸ் பண்ணுறாரு. இது இன்னொருத்தன். அப்புறம் அங்கே ஒரு பெரிய ட்ராமாவே நடந்துகிட்ருக்கு பின்னாடி. ஸோ இதெல்லாம் இருக்க நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணிடணும். ஸோ 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி அப்புறமா திருப்பி வச்சு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிடுங்க. ஸோ அது ஓரமாக குக் ஆகிட்ருக்கும் போது நம்ம இப்போ சாஸ் பண்ணிடணும். ஸோ சாஸில் கூட மீட் போடுவாங்க. பட் நான் ஒரு வெஜ் சாஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நான் குக் பண்ணிட்டு அரைப்பேன். அதெல்லாம் அரைக்க வேணான்னா நீங்கள் எல்லாமே கிரேட் பண்ணியோ இல்லை குட்டி குட்டியாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய கேரட், அப்புறம் 500 கிராம்ஸ்க்கு டொமேட்டோஸ் க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 500 கிராம்ஸ் டொமேட்டோ தண்ணி போடாமல் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 கப் தண்ணி, சால்ட், பெப்பர் அண்ட் ஆரிகானோ அண்ட் பேசில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் ட்ரை பேசில் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி. அண்ட் இது ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு பாயில் ஆகணும். ஸோ இதை ஒரு பக்கம் பாயில் ஆகும்போது நம்ம ஸ்பெகட்டி பண்ணிடலாம். ஸோ ஸ்பெகட்டியும் நல்லா குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓரமாக வச்சுருங்க. ஸோ இப்போ பேக் பண்ண மீட் பால்ஸை நான் சாஸ் தனியாக கொஞ்சம் எடுத்து அதில் 15 to 20 மினிட்ஸ் வச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சாஸ் தனியாக எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆல்ரெடி குக் பண்ண ஸ்பெகட்டியை டாஸ் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த சாஸை நம்ம கொஞ்சம் எடுத்தால் தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் நான் கொஞ்சம் டாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெகட்டி, அப்புறமா மீட் பால்ஸ், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சீசனிங் போட்டு உங்களோட ஸ்பெகட்டி மீட் பால்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஆப்வியஸாக மீட் பாலோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்பெகட்டியே செய்யலைனாலும் இந்த மீட் பால் அண்ட் சாஸ் காம்பினேஷனே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பட் ஸ்பெகட்டி அண்ட் மீட் பால்ஸ் இஸ் அ காம்போ. ஸோ இதுக்கப்புறம் மேலே சீசனிங் போட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஹேவ் அ குட் டே.